அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு முடக்குவாத நோய் இருந்தாலே உலகம் பூரா ஸ்டீராய்டை லைஃப் லாங் எடுத்துதான் ஆகணும் அப்படின்றது யூனிவர்சலான ஒரு தம் ரூல். அதை கம்ப்ளீட்டா பிரேக் பண்ணி வீட்டில் இருந்த மாதிரியே முடக்குவாதத்தை எப்படி முற்றிலுமா சரி பண்ண முடியும்னு நம்ம யூடியூப்ல சேலஞ்சிங்கா நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். இன்றைய பதிவுல முடக்குவாதத்தை எப்படி நம்ம வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவும் சில நரம்பியல் சிகிச்சை மூலமாகவும் முற்றிலுமா ரிவர்ஸ் பண்ண முடியும்ன்ற இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போறோம். முடக்குவாதம்னா என்ன சொல்றாங்க? இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர். வாழ்நாள் முழுக்க அதை ரிவர்ஸ் பண்ண முடியாது. ஒருவருடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் மையம் ஒருவருக்கு எதிராக செயல்படுவதா சொல்லப்படுது. இறைவனுடைய படைப்பு ஒருபோதும் தவறாக வாய்ப்பே கிடையாது. நம்முடைய நோய் எதிர்ப்பு ஆற்றல் மையம் நிச்சயமாக நமக்கு எதிராக செயல்படவே முடியாது. அப்ப இந்த நோயில் இருக்கக்கூடிய உண்மையான வழி வருவதற்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, மிகப்பெரிய மலை போன்ற இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை சிறிய கடுகு அளவுக்கு சரி பண்ணக்கூடிய அளவுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப எளிமையா தீர்வுகள் கொடுத்துடலாம். ஆனா அந்த காரணத்தை நம்ம அறிந்து கொண்டு பின்பற்றணும். அப்பதான் வாழ்நாள் முழுக்க நம்ம இந்த நோயிலுடைய மோசமான விஷயங்களான போன் டிஃபார்மிட்டிஸ்ல இருந்தும் வலிகள்ல இருந்தும் விடுபட முடியும். அதுவும் ஆரம்ப காலகட்டத்திலே நீங்க இதை டயக்னோஸ் பண்ணிட்டா நிச்சயமா பேஷண்ட்டுடைய எல்லா விதமான காம்ப்ளிகேஷன்ஸையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியும். 4 மாதங்களுக்கு முன்பு இருந்ததை விட 2 மடங்கு தேங்காய்கள் உள்ளன. இப்போது என் தென்னை மரத்தை பார்க்கும் போது நாங்கள் முடக்குவாத நோயில் ஏற்படக்கூடிய வலிகளையும் வீக்கத்துக்குமான காரணத்தை பற்றி நாம் சரியாக புரிந்து கொண்டால் மட்டும்தான் அந்த மிகப்பெரிய ஒரு பயமான கற்பனையிலிருந்து வெளியே வந்து இந்த நோயிலிருந்து முற்றிலுமாக வழி மாத்திரை இல்லாம வாழ்நாள் முழுக்க வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஒரு நோயாளிக்கு ஏற்படும். சரி, எல்லாருடைய உடம்பிலும் அவங்க உண்ணக்கூடிய உணவு மூலமாகத்தான் கழிவுகள் சேரும். அந்த கழிவுகள் மூலமாக தான் ஒரு நோய் உண்டாகுமே தவிர நம்முடைய உடம்பு எந்த விதமான நோயையும் நமக்கு எதிராக உண்டாக்கவே முடியாது. அதுதான் இறைவனுடைய படைப்பு. அற்புதமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, அப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் எதனால் அதிகமாகுது? நம்ம சாப்பிடக்கூடிய தவறான உணவுகளை நாம் சரியாக கண்டுபிடித்து நிறுத்துவதற்கு நமக்கு தெரியறது கிடையாது. அதனால அந்த கழிவுகள் அதிகமாகிக்கிட்டே போகும். அப்ப ரத்தத்தில் இருக்கக்கூடிய கழிவுகள் அதிகமாகும் போது அது நரம்புகள்ல போயிட்டு அந்த உப்புகளும் கழிவுகளும் ஸ்டாக்னட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அது ஒரு த்ரெஷோல்ட் லெவல்ல எக்ஸீட் ஆகும் பொழுது சரியா நம்ம போன்குள்ள போய் டெபாசிட் ஆக ட்ரை பண்ணோம். ஏன்னா நம்ம போன் தான் கொடுக்கல் வாங்கல் வேலை. எது அதிகமானாலும் அதுல தான் போய் ஸ்டோர் பண்ணி ஆகணும். எது கம்மியானாலும் அதுல இருந்து தான் சத்துக்களை உறிந்து எடுத்தாக வேண்டும். அப்ப அந்த கழிவுகள் போயிட்டு நம்ம போன்குள்ள உட்காரும் பொழுதுதான் நமக்கு அந்த ஒரு இடத்துல ஒரு வீக்கம் அப்படின்னு ஏற்படும். இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். அந்த போட்டோல இருக்க மாதிரி கைகளுக்குள்ள அந்த கழிவுகள் போய் அந்த போன்ஸ்ல உட்காரும் பொழுது எல்லா முடக்குவாத நோயாளிகளுக்கும் ஒரு வீக்கம் என்பது ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வீக்கம் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு மருத்துவரை அணுகி எல்லா ஆர்த்ரைட்டிஸ்க்கான டெஸ்ட் எடுப்போம். அதுல RACRP, ASO, ஆன்டி-CCP இந்த 4 விஷயங்களைத்தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்ப்பாங்க. அதுல எது பாசிட்டிவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு முடக்குவாதம் இருக்குன்னு சொல்லி ஸ்டீராய்டையும் வலி மருந்துகளையும் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இந்த வீக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளுக்குள்ள அடங்கி போயிடும். ஆனா நம்ம சற்று கூட சிந்திச்சு பார்க்க மாட்டோம் இந்த வீக்கம் எங்க போயிருக்கோன்னு. ஆனா இந்த அத்தனை கழிவுகளும் எலும்புகளுக்குள்ள போய் டெபாசிட் ஆயிடும். ஸோ அப்போதைக்கு பேஷண்ட்டுக்கு வலி நிற்குமே தவிர நாளடைவில் என்ன ஆகும்? போன் டிஃபார்மிட்டிஸ் எலும்புகளுக்குள்ள புகுந்து கொண்ட இந்த கழிவுகள்னால எலும்புகள் மடங்க ஆரம்பிக்கிறதும் வளைய ஆரம்பிக்கிறதும் நம்மளால ஒரு சின்ன வேலைகள் கூட செய்ய முடியாத அளவுக்கு வலிகள் அதிகமாயிடும். ஸோ அப்ப இந்த கழிவுகளை எப்படி நம்ம குடலை நோக்கி நம்ம போக வைக்க முடியும் அப்படின்னு நம்ம சற்று சிந்திச்சு பார்த்தா போதும். இந்த நோயை ஒரு 2-3 நாட்களுக்குள் இந்த வீக்கத்தையும் வலிகளையும் நம்மளால சரி செஞ்சிட முடியும்.
எப்பயுமே நம்ம உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அது ரத்தத்தில் இருக்கக்கூடிய அணுக்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அதனால தான் ஒரு ஃபீவர் இருக்கும் போது நீங்கள் போய் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் செல்ஸோடைய கவுண்ட்ஸ் எல்லாம் அதிகமாகும். அது போலத்தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெட்ட வாயுக்கள் அதிகமாயிடுச்சு அப்படின்றத காமிக்கிறது தான் இந்த RACRP ASO எல்லாமே. அப்போ அந்த கேஸஸ் லெவல் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் அது இண்டிகேட் பண்ணுது. அப்போ அந்த கேஸஸ் வெளியே போகும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக ரீடிங்ஸ் அதிகமாகத்தான் செய்யும். ஆனால் ஒரே நாள்ல ரீடிங்ஸ் கம்மி ஆயிடும்னு நீங்க மாத்திரைகளை போட்டா வாழ்நாள் முழுக்க அந்த கேஸஸ் கம்மியாகாது. நம்ம உடம்புக்குள்ள அப்படியே ஸ்டோரேஜ் ஆயிட்டே வரும். அப்போ ஒரு பர்டிகுலர் பீரியட் நம்ம உடம்புக்கு நம்ம எப்படி ஒரு காய்ச்சலுக்கு 4 நாள் கொடுக்குறோம், அந்த மாதிரி இந்த ஆர்த்ரைட்டிஸ்க்கு ஒரு 4 மாசம் டைம் கொடுத்து அந்த ரிப்போர்ட்ஸை நீங்க பார்க்காம விட்டுட்டு 4 மாசம் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா டவுன் டர்ன் குறைய ஆரம்பிச்சிடும். ஆனா மாத்திரைகள் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா லைஃப் லாங் வரைக்கும் உங்களுக்கு குறையவே குறையாது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு கேஸ் வைஸா இதை எப்படி ப்ராக்டிக்கலாக நம்ம புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஷண்ட்க்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கையில் வீக்கம் மட்டும்தான் இருந்தது. ஆனால் அவங்க உடம்புல கால்சியம் பற்றாக்குறை இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் வேணும்னு சொல்லி டெய்லியும் பாலையும் முட்டையும் எடுத்து 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 கண்மூடித்தனமாக அவங்க கைகள் இந்த அளவுக்கு வளைந்து போகிற வரைக்கும் பேஷண்ட்டால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அப்போ இந்த பேஷண்ட்ஸுடைய வலியை நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணியாச்சு. நீங்கள் அந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். நம்ம கைகளில் சில புள்ளிகள் அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸை போட்டு சில மசாஜஸை பண்ணி கையில் இருக்கக்கூடிய கேஸஸை கப்பிங் மூலமாக எப்படி நம்ம டாக்ஸன்ஸை ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி போனில் இருந்து நம்ம ஒரு 2 to 3 months கண்டினியூஸாக நம்ம அவங்களுக்கு இந்த சிகிச்சைகள் கொடுத்து கொடுத்து தான் வலிகளை இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். ஆனால் இந்த போன் டிஃபார்மிட்டிஸை வீட்டில் இருந்த மாதிரியே அவங்க சில அடிஷ்னலான, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த உப்புக்கு உப்பு தான் எதிரி, கைகளில் உப்பு ஒத்தடம் அவங்கள கொடுத்துட்டே இருக்கணும். கைகளில் களிமண் தடவை தடவை அந்த போன்ஸ்க்கு நல்ல சத்துக்கள் போய் சேரும். ஸோ அதை அவங்க பண்ணி பண்ணி சில கை மசாஜஸ் அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து தான் இந்த போன் டிஃபார்மிட்டிஸ், அந்த களிமண் தடவை தடவை அந்த போன்ஸ்க்கு நல்ல சத்துக்கள் போய் சேரும். ஸோ அதை அவங்க பண்ணி பண்ணி சில கை மசாஜஸ் அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து தான் இந்த போன் டிஃபார்மிட்டிஸ், அந்த கைகளில் இப்போ அசைவையே நம்ம கொண்டு வந்திருக்கோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டால் கையை அசைக்க கூட முடியாது. ஸோ இப்போ அடுத்த கேஸ் நீங்கள் பார்க்கலாம். இந்த பேஷண்ட்டுடைய கைகள் நீங்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமாக பேஷண்ட்டுக்கு இந்த நோயுடைய பாதிப்பு இருக்கு. அவங்களால அசைவ உணவை சாப்பிடாம இருக்கவே முடியாது. அப்ப ரத்தம் அதிகபட்சமாக கெட்டு போய் தான் கைகள் இந்த நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இவங்களுக்கும் பெயினை கம்ப்ளீட்டா நம்ம ஸ்டாப் பண்ணியாச்சு. கழுத்தில் இருக்கக்கூடிய இந்த வாயுக்களுடைய தேக்கம் தான் கைகளில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கான காரணம். ஸோ இப்போ இந்த பேஷண்ட்ஸ்லாம் நம்ம கழுத்தில் இந்த மாதிரி கப்பிங் பண்ணோம்னா இந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். எந்த அளவுக்கு அவங்களுக்கு அப்படி பிளாக் கலர் ஆகும், சிவப்பு கலராக ஆகுதோ அந்த அளவுக்கு டாக்ஸின்ஸ் போன்குள்ள டெபாசிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ இதை இந்த மாதிரி நம்ம சேனலைஸ் பண்ணி எடுக்க நம்ம எத்தனையோ முடக்குவாத நோயாளிகளை வலிகள்ல இருந்தும் வீக்கத்துல இருந்தும் முற்றிலுமாக வெளியேற்றி இன்னைக்கு நார்மலான ஒரு லைஃப் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். நாம செய்ததை விட அவங்களுக்கு அவங்க உடம்பை பற்றி எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு தெளிவான தகவல் போய் நம்ம கொடுத்துருக்கோம். இதுதான் நம்ம இந்த நோயை பற்றி நம்ம கொடுக்கக்கூடிய விழிப்புணர்வு. நம்முடைய சேனல்ல முடக்குவாதம் பற்றி ஒரு பகுதி கண்டிப்பா நமக்கு பத்தவே பத்தாது. நம்ம இதுல ஒரு 4-5 பகுதிகள் போட போறோம். அதுல ஒவ்வொரு பகுதியும் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு உறுப்புகளை எப்படி முற்றிலுமாக மீட்டெடுக்க முடியும் பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், கைகள்ல இருக்கக்கூடிய போன் டிஃபார்மிட்டிஸை எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும், கால்களில் இருக்கக்கூடிய எலும்பு தேய்மானத்தையும் வீக்கத்தையும் எந்த அளவுக்கு சரி பண்ண முடியும், அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்ம இது வரைக்கும் பார்த்த கேசஸ்ல சில பேருக்கு பாத்தீங்கன்னா முதுகு தண்டுவடம் பாதித்து முதுகே வளைந்து போயிருக்கு. இது ஒரு டைப் ஆஃப் ஆர்த்ரைட்டிஸ், பாலி ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நிறைய போன் டிஃபார்மிட்டிஸ் இருக்கும். இந்த மாதிரி உச்சி முதல் பாதம் வரை ஆர்த்ரைட்டிஸ் பற்றிய எல்லா விஷயங்களையும் எல்லா உண்மைகளையும் நம்ம இந்த ஒவ்வொரு பகுதியிலையும் பார்க்க போறோம். அதிலிருந்து எப்படி ஒரு நோயாளியை எந்த விதமான சேதாரமும் இல்லாம சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாம ஒரு எளிமையான முறையில அவங்க இந்த நோயிலிருந்து அவங்க நம்ம பாதுகாக்க முடியும்னு பார்க்க போறோம்.